எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆனது எங்கள் அம்மா வீட்டிலே தான் தங்கியிருக்கேன். 1ஆம் தேதி ஈவினிங்காக தம்பி ஜூஸ் வாங்கி குடித்தான். அதில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இருந்தான். திரும்ப அதுக்கப்புறம் மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டான். விருதாலம் ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டிருந்தேன். அங்கே டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஓபிக்கு ரெஃபர் பண்ணாங்க. சிதம்பரம் ஓபியில் 6 நாள் வச்சுருந்தேன். சரியான சிகிச்சை அங்கேயும் கிடையாது. திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி ப்ரைவேட்டில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு வந்தேன். ப்ரைவேட்டில் பார்த்தப்போ அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் அங்கே சிதம்பரம் ஓபிலையுமே ஜூஸ் குடித்தா அந்த இதை வெளியில் எடுக்காமல் வயிற்றுலேயே வச்சுருந்ததுனால அவனுக்கு அந்த கல்லீரல் வரைக்கும் பாதிப்பு இருந்திருக்கு. கல்லீரலும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் பெயின், வாமிட்டிங், மூக்கில் இருந்து பிளட்டு வந்தது, மயக்கம் எல்லாமே இருக்குது. இப்போவுமே சரியாகலை. மதியம் கூட வாமிட் பண்ணிட்டான். இப்போவும் சரியாகாமல் திரும்ப அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு 3 நாள் கால் பண்ணி என் குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. குழந்தை ரொம்ப வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவனுக்கு இப்போயுமே இந்த இடத்துல வீக்கமாக இருக்குது. தலையில் வாமிட்டிங், மயக்கம் நிற்கலன்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அவ்வளோ இது இருந்துச்சு. 2 டேப்லெட் இருந்தது. எல்லாருமே பார்த்துருக்காங்க. இனிமேல் குழந்தைங்களுக்கு யாருமே அந்த 10 ரூபா ஜூஸும் வாங்கி கொடுக்கவே கூடாது. எங்களையோட என் பிள்ளையோட அது கடைசியாக இருக்கும். இதுக்கு கரெக்டாக நீங்கள் தான் தீர்வு கண்டுபிடிச்சி சொல்லணும். எங்கே வாங்கினீங்க? சாத்தப்பட்டு. கடை பேர்? கடை பேர் பெட்டி கடை. அது யாரோடைய கடைங்க? ஓனர் அவங்க சிலம்பரசன். சிலம்பரசன். அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியாகலாம் அப்படியே 6 நாள் வரைக்கும் திரும்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் மோஷன் போகவே இல்லை. சுத்தமாக மோஷன் போகலை. யூரின் 2 டைம் 1 டைம் அப்படி தான் போயிருந்தோம். சரியான முறையில் மோஷன் போகலை, யூரின் போகலை. இப்போ இங்கே வந்து தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் இங்கே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் இப்போ தான் க்யூர் ஆகலாம். ஆனால் இப்பயுமே முழுசாக க்யூர் ஆகலை. கொஞ்சம் நேரம் நல்லா இருப்போம், உடனே மயக்கம் வரும், வாமிட்டு வரும், உடனே வாந்தி எடுப்போம். எல்லாமே அவனுக்கு எதுவுமே சரியாகலை. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். தலையில் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கா, இந்த வயிறோட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு போகணும். இப்போது அந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்ன இருந்தது? அங்கே மருத்துவர்கள் வந்து ஆய்வு பண்ணி என்ன சொன்னாங்க? டேப்லெட் தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தாங்க. நாங்கள் மட்டும் இவன் குடிச்சது தெருவில் எல்லாருமே குடிச்சு அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு அதில் டேப்லெட் இருந்ததை பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம். அதில் 2 டேப்லெட்டும் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ உங்கள் குழந்தைக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குதா சொன்னாங்க? என் குழந்தைக்கு மயக்கம் இருக்குது, வாந்தி இருக்குது, வயிறு வலி இருக்குது, நேற்று நைட்லேருந்து நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்கிறான். தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது. நெஞ்சு வலி தலைவலி ஒன்றா வரப்போ வாந்தி டக்குன்னு இருக்கான். அவனுக்கு இன்னமும் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே குறையவே இல்லை. அப்படியே தான் இருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.